Hello and welcome to all. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாபிக் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம GSTR1 JSON ஃபைல் பண்ணுவோம் இல்லைங்களா? டேலியில இருந்து அந்த JSON எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது? எக்ஸ்போர்ட் பண்றதுலயுமே நமக்கு ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு விதம் என்னென்னன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்குன்னு இருக்க டேட்டா ஓபன் பண்றோம். டேட்டா ஓபன் பண்ணி முடிச்சோடனே டைரக்டா நம்ம எங்க இன்டகிரேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டைரக்டா நம்ம GSTR1க்கு போயிடலாம். நம்ம GSTR1க்கு வந்து பார்த்தீங்கன்னா Alt G GSTR1. உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்பெக்டிவ் மந்த்தை செலக்ட் பண்ணுறோம். மே மந்த்ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோடனே மேலே டாப்பில் எக்ஸ்போர்ட் GST ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். GST ரிட்டர்ன்ஸ் கொடுத்தோடனே நம்மளோட B2B அண்டு B2C HSN சம்மரி டாக்குமெண்ட் சம்மரி வந்துடும் டிஃபால்ட்டாக. இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டிஃபால்ட்டாக ஃபைல் ஃபார்மெட் என்னன்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ எக்ஸல் தான் இருக்கும். இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா ஜேசன்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கான்ஃபிகரில் போயிட்டு எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறோம். லொக்கேஷன் டெஸ்க்டாப்னு வைக்கிறேன் உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. டெஸ்க்டாப்னு வச்சு போய் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிங்கிள் ஃபைலாக இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபைலாக வரும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த ஒரு சிங்கிள் ஃபைலை நான் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறதுனால எந்த பர்டிகுலர் செக்ஷனில் எனக்கு எரர் வருதுன்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபைலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் போர்ட்டலில் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் HSN சம்மரி இல்லை B2Cயில் இல்லை B2Bயில் எந்த இடத்துல எரர் இருக்குன்றதை என்னால் இந்த ஒரு சிங்கிள் ஜேசன் ஃபைலை கொடுக்குறதுனால ஷார்ட் அவுட் பண்ண முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்போர்ட் கொடுத்து ஜேசன் ஃபார்மெட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்போர்ட் செப்பரேட் ஃபைல்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன்றது. இதை வந்து எஸ் கொடுத்துடணும். எஸ் கொடுத்து இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஃபேவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னோட B2B B2C இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோட B2B B2CL B2CS கிரெடிட் நோட் டாக்குமெண்ட் சம்மரி எக்ஸ்போர்ட் சம்மரி HSN சம்மரி. இவ்வளவும் எனக்கு செக்ரிகேஷனை பிரிஞ்சு வர்றதுனால என்னோட என்ன பண்ணிக்க முடியும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ B2B அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் B2B B2C B2CS எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. HSN சம்மரி எரர் ஆட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஈஸியாக எரரை ஷார்ட் அவுட் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட HSN சம்மரியில் தான் எரர் அப்படின்றத ஷார்ட் அவுட் பண்ண முடியும். இதே இது மிச்சம் எல்லாம் ஏறி B2Bயில் மட்டும்தான் எரர் அப்படின்ற பட்சத்தில் என்னால் B2Bயில் தான் ஏதோ இன்வைசஸ் மிஸ்மேட்ச் ஆகுதுன்றத எரர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஈஸியாக என்னால் பண்ண முடியும். அதுக்காகத்தான் இந்த ஒரு செப்பரேட் ஃபைல் செக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நான் ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது சிங்கிள் ஃபைல். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சைஸ் ஏற்றுறப்போ இந்த மாதிரி இருக்கும். இதனால் என்னால் எரரை கிளியர் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இந்த ரெண்டு விதத்தில் தான் என்னால் ஜேசனை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்றதை நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது செப்பரேட் ஃபைல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி ஜேசனை போர்ட்டலில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு எரர் சால்வன்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை கிளியராக சொல்லிடுறேன். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.